டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் இந்த ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சில கற்றாறு பேச்சும் இனிமையே என மறைந்த நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அளித்த பேட்டியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு இளையராஜாவை மறைமுகமாக AR ரகுமான் சாடியிருக்கிறார். மறைந்த நடிகர் குமரிமுத்து அளித்திருந்த பேட்டியில் நாலடியார் பாடலையும் சுட்டிக்காட்டி விளக்கமும் அளித்திருக்கிறார். இந்த பாடல் தொடர்பான விளக்கத்தையும் விவரங்களையும் செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ் வணக்கம். AR ரகுமானின் இந்த பதிவு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரகாஷ், சில கற்றார் பேச்சும் இனிமையே என மறைந்த நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து ஒரு சிங்கள ஊடகத்திற்கு அளித்த பழைய பேட்டி ஒன்றை AR ரகுமான் எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்கிறார். சில கற்றார் பேச்சும் இனிமையே என்ற இந்த தலைப்பிட்டு அந்த பேட்டியை பதிவிட்டிருக்கிறார். அந்த காணொலியில நாலடியார் பாடலான பல கற்றோம் யாம் என்று தற்புகழ வேண்டா அலர்கதிர் ஞாயிற்றை கைக்குடையும் காக்கும் சில கற்றார் கண்ணும் உளவாம் பல கற்றார் கச்சாணி என்னதோர் சொல் என்ற அந்த பாடலுக்கு விளக்கம் அளிப்பது போல அந்த காணொளி இடம்பெற்றிருக்கிறது. அந்த பாடலுக்கு விளக்கம் என்ன என்று பார்த்தா, யாம் நிறைய கற்றுவிட்டோம் என்று தன்னைத்தானே பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் சில நூல்களை மட்டுமே கற்றவர் பேச்சிலும் பல கற்றவர்களுக்கு பெருமை கொள்ளும் மனிதர்களுக்கு அச்சாணி போன்றதொரு சொல் என்று அது விளக்கம் தருவது போல அந்த பாடலுக்கு விளக்கம் அளிப்பது போல குமரிமுத்து பேச்சு அந்த காணொலியில இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஒரு பதிவு AR ரகுமான் தரப்புல இருந்து பதிவிட்டதுக்கு பிறகு கமெண்ட்ல நிறைய பேர் அதற்கு கருத்து சொல்லிட்டு வராங்க. அதுல நிறைய பேருடைய கருத்து என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இளையராஜா மறைமுகமாக AR ரகுமான் சாடி இருக்கிறார் என்பது போன்ற பலர் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. சமீபத்துல சர்ச்சை இருந்து வருகிறது. குறிப்பாக கவிஞர் வைரமுத்து அண்மையில ஒரு விழாவில் பேசும்போது இசையில இசை பெரிதா பாடல் பெரிதா என்று ஒப்பிடும் வகையில திரு வைரமுத்து பேசியிருந்தார். சில நேரங்கள்ல இசையை விட மொழி பெரிதாக இருக்கும் என்று தன்னுடைய கருத்தை வைரமுத்து தெரிவித்திருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில இளையராஜாவுடைய சகோதரர் கங்கை அமரன் ஒரு வீடியோ காணொலியை வெளியிட்டிருந்தார். அதுல இளையராஜா பற்றி வைரமுத்து இனிமேல் பேசினால் நடப்பதே வேறு என்று கண்டனம் தெரிவிப்பது போல அந்த காணொலியில கங்கை அமரன் பேசியிருந்தார். குறிப்பாக இளையராஜாவால் தான் வைரமுத்து இந்த அளவுக்கு வளர்ந்தார் என்று அந்த பதிவில் கங்கை அமரன் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில வைரமுத்து தனது எக்ஸ் தளத்துல குயில் கூவ தொடங்கிவிட்டால் காடு தன் உரையாடலை நிறுத்திக் கொள்ள வேண்டும், புயல் வீசி தொடங்கிவிட்டால் ஜன்னல் தன் வாயை மூடிக்கொள்ள வேண்டும் என்று பதிலடி கொடுப்பது போல வைரமுத்து அதற்கு பதிலளித்திருந்தார். இந்த மாதிரியாக வைரமுத்துவுக்கும் கங்கை அமரனுக்கும் இடையே ஒரு வார்த்தை போர் எக்ஸ் தளத்துல சமூக வலைதளங்கள் வாயிலாக நடந்து வரக்கூடிய சூழ்நிலையில AR ரகுமானுடைய பதிவு தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. AR ரகுமான் அந்த பதிவிட்டிருப்பது இளையராஜாவை மறைமுகமாக சாடி இருப்பதாக பலர் தங்களுடைய கருத்துக்களை அந்த பதிவுக்கு கீழே பதிவிட்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ். டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் டீச்சர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் திருச்செந்தூர் அட்மிஷன் என்கொயரிக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும்.